இப்போ என்னன்னா, எனக்கு அலைன்ஸ் பார்க்கறதுக்காக நான் வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். நிறைய மேட்ரி மூவி இருந்துச்சு. மேட்ரி மூவியா, தமிழ் மேட்ரி மூவி, நாடர் மேட்ரி மூவி, நீ அந்த இது இந்த இது மண்ணாங்கட்டி நிறைய இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நான் என்ன பண்ணேன், நான் லிஸ்ட் எடுத்தேன். கிட்டத்தட்ட லிஸ்ட் எடுத்ததில் 40க்கு மேலே வந்துருச்சு. 40 சம்திங்னா அவங்களுக்கு வந்து நம்ம நாகர்கோவில் கரண்டில் இருக்கிறது ஒரு 10-12 வந்திருக்கும் அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னாக்கி மொத்த லிஸ்ட்டும் எடுத்து மெசேஜ் பண்ணேன். அதாவது ரிக்வெஸ்ட் பண்ணுற கணக்கு பண்ணி மெசேஜ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஜேபின்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பு கூகுளில் சர்ச் பண்ணால் வந்துச்சு. அதில் போய் செக் பண்ணி பார்க்குறப்ப நிறைய வந்துச்சு. எல்லா மேட்ரி மூவிலையும் இருந்து டைப் பண்ணி ஒவ்வொன்றா அனுப்புனேன். எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட் பண்ணேன். அவங்க என்ன கால் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி இது பண்ணேன். ஆனால் எனக்குலாம் யாரும் பெருசாக மெசேஜ் பண்ணலை. ஒரு சில ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. மதுரை, திருச்சி அந்த ஏரியாவிலேருந்து எனக்கு வந்துச்சு. நம்ம ஊர்லேருந்து ஒரு சில ஆட்கள் தான் ஒன்று தான் வந்துச்சு. மற்றபடி யாரும் எனக்கு மெசேஜ் ரிப்ளை எதுவும் பண்ணலை. சரியா? அப்படி கிட்டத்தட்ட நான் மேட்ரி மூவின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொஃபைல் ஆட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் என்னோடய ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி யாராச்சும் யாராவது வரமாட்டாங்களா அப்படி இப்படி சொல்லி பார்த்த நாட்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்தேன். நிறைய பார்த்துட்டு ஒன்றும் செட் ஆகலை. பொண்ணு இப்படி இல்லை அப்படி இப்படி இருக்குது. ஒன்றும் எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் இல்லை கரெக்டாக. அதனால நானும் பார்த்துட்டு 2-3 நாள் லைக் போட்டேன். இந்த நாடாரா இதுச்சு ஏதோ ஒரு மேனியில் ஏதோ ஒரு லைக் பண்ணி இது ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு லைக்லாம் பண்ணி போட்டேன். சரியா? ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மேரேஜுக்காக நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் எனக்கே தெரிய மாட்டேங்குது. இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா அப்படிலாம் எனக்கு மைண்டில் அப்பப்போ தோணும். நிறைய விஷயம் பண்ணிட்டேன். நிறைய விஷயம் எப்படி சொல்லுது, தேவையில்லை. கூகுளில் சர்ச் பண்ணால் என் ஃபோட்டோ வரும். இப்போ மேட்ரிமோனியில் சர்ச் பண்ணாலே என் ஃபோட்டோ வந்துடும். அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் சுக்காக வேலையெல்லாம் பார்த்து எடுத்து ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நான் என்ன செய்யணும்னு தெரில. ஆனால் எனக்கு பொண்ணு கிடைக்குமா கூட எனக்கு தெரியலை. இவ்வளோ பண்ணியிருக்கேனே, அப்போனா கிடைக்காது. இப்போதைக்கு கிடைக்காது. ஏன்னா நான் முகராசி அப்படி. சப்போஸ் நான் வந்து இல்லை, நான் வந்து எதுவுமே பண்ணலை, எல்லாத்தையும் ஃப்ரீயாக விட்டுட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக நடந்திருக்கும். மீன்ஸ் எப்படி சொல்கிறதுனா, கல்யாணத்துக்கு வந்து இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு அலைஞ்சிருக்கோம். எங்கள் வீட்டில் பெருசாக யாரும் பார்க்க மாட்டோம். நான் எங்கள் அம்மா யாராச்சும் பார்த்தா தான் உண்டு. அது எங்கள் அம்மாவும் பார்க்கல அப்படின்னா எங்கள் வீட்டில் பார்க்க பெருசாக ஆள் இல்லை. எங்கள் அப்பாவும் சரி, எங்கள் ஃபேமிலியிலும் சரி, ஒருத்தங்க பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா அது எப்படியோ கெடுத்துடணும், அதை வந்து நாசமாக ஆக்கிடணும் அப்படி தான் பார்க்கவங்களே தவிர இவங்களுக்கு பண்ணி கொடுப்போம், இவங்க ட்ரை பண்ணலாம், இவங்க ஒரு வாட்டி சான்ஸ் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்க மாட்டான். முக்கியமாக நம்ம ஊர்லேயே ஒருத்தரும் கொண்டு வர மாட்டான். அதுதான் பெரிய ட்விஸ்டான ஒரு விஷயமே. ஊரில் எவ்வளோ இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஊரில் மாற்றி பொண்ணு கொடுக்குறாங்க. பையன் நல்ல பையனாக இருந்து பேர் வாங்கிட்டான் அப்படின்னா அவனுக்கு பொண்ணு கொடுக்குறாங்க. பையன் பேர் வாங்கலை, கொஞ்சம் மொக்கையாக இருந்தான், அவன் தனி போட்டு நிற்கான், தனி ஊர் ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படின்னா ஒன்றும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கான். ஃபேமிலியில் எல்லாரும் இப்போ தண்ணி அடிச்சிட்டு இருக்கா தான் செய்யாது. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நானும் தண்ணி அடிச்சிருக்கேன், எங்கள் அப்பா தண்ணி அடிச்சிருந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? இந்த மாதிரி இருக்குது நிலமை. எங்கள் அப்பா அப்படி தான் இருக்கார். அதுக்கு வந்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. இது நம்மளோட வாழ்க்கை, என்னோடய வாழ்க்கை. இது நான் தானே வாழணும், யாருக்காகவும் பின்னாங்க. நல்ல இதை நான் சொன்னால் அது நம்மளை வந்து பைத்தியக்காரன்னு சொல்லிட்டு இருக்குது. கேட்டால் அது அவங்கெல்லாம் இப்படி வாழ்ந்துருக்காங்க, அதனால நீயும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை போட்டு என் வாழ்க்கையை தலைக்கெல்லாம் மாற்றிட்டாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறது செட் ஆகாது. இருந்தாலும் நமக்கு என்ன, இப்போது ஒருத்தங்களுக்காக ஒருத்தங்க இருக்காங்கிற ஒரு லைஃப் இருக்குது, அது வேறு விஷயம். எதுவுமே இல்லாமல் நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் ஆசைப்பட்டது என்னென்னா, எனக்காக யாருமே இல்லை இது வரைக்கும். லைஃப்பில் யாரும் பெருசாக அந்தளவுக்கு க்ளோஸாக இல்லை. ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களுக்கும் இல்லை. ஒரு செகண்டில் என்ன வேணாம் அப்படின்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போன மக்கள் தான் இருக்காங்க இப்போ வரைக்கும். ஏன்னா நான் பேசுகிறதே சில விஷயங்களை தப்பாக பேசிடுவேன். அதனால தான் பிரச்சனை. நான் சப்போஸ் கொஞ்சம் நல்லா கரெக்டாக பேசணும், கொஞ்சம் நாலேஜ் உள்ள ஆட்கள் மாதிரி பேசினேன் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் அப்செட் பண்ணிக்க ஈஸியாக இருக்குது. அதுமாதிரி ஃப்ரெண்டாக வச்சுக்க கூட மாட்டாங்க. அதாவது நல்லா தான் பேசுகிறாங்க, எல்லாருமே நல்லா பேசுவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, என்கிட்ட எதுவும் கேட்கவும் மாட்டாங்க. அதை பற்றி டீலே பண்ண மாட்டாங்க முதல்ல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ரொம்ப லோன்லேயே வளர்ந்த ஒரு மனுஷனாக இருந்துட்டு இப்போ திடீர்னு ஒரு இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு என்ன செய்யன்னு தெரில. சீந்தர்லேயே பஸ்ஸு கிட்டடி உரைச்சிட்டு போகிறான். நாய் கொஞ்சம் எந்திரிச்சு என்ன, நாய் எந்திரிக்க மாட்டேன், கிட்ட ஓடி நிற்க. எப்பா ஆக மொத்தம் எனக்கே ஒரு கட்டத்துக்கு மேலே கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு என்ன செய்யணும்னு தெரில. நம்ம என்ன பறக்கிறப்ப பணக்காரவாக பிறந்தோம் கிடையாது. இப்போ தான் ஏதோ பிறந்தாச்சு வளர்ந்தாச்சு, நம்ம வாழ்க்கையை நம்ம பிடிச்ச மாதிரி வாழலாம், நமக்கு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்து இப்படிலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாழ்கிறதே தவிர இவங்களுக்காக அவங்களுக்காக வாழலை.
ஆனால் நம்ம வந்து அவங்களுக்காக வாழ்ந்து ஆகணும் அப்படின்றதுக்கு நிலைமைக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப லோன்லியான ஒரு பர்சனாக இருக்குது. நான் வந்து அப்படி நினைக்கிற ஆள் கிடையாது. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கவங்க அப்படி மாற்றுறாங்க. இப்போ எங்கள் அம்மாலாம் வந்து பார்த்தேன்னா ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கு. அந்த காலத்தில் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. நம்ம சிறையிலவாக இருக்குது இப்படி பார்க்குறப்பெல்லாம். வேலைக்கு போனால் அங்கேயும் ஒரு சில ஆட்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. நானும் அப்படி தான் இருக்கேன். பழைய ஆட்கள் மாதிரி தான் நானும் எப்படி இப்போ எல்லா பிள்ளையும் ட்ரெண்டிங் ஆகிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்குன்னா எனக்கு ஆசை. ஆனால் என்ன பண்ணுறதுக்கு கூட இருக்கிறவங்க நம்மளை வந்து மாற்றமாக விட மாட்டேங்கிறாங்க. அப்படியே இருக்கிறப்போ நாமளும் பழசு மாதிரி தான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். புதுசு மாதிரி எங்கே யோசிக்க தோணும். பழசுனா இப்படி தான் இருந்தாங்க, இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், இப்படி தான் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும், இப்படி தான் பேசணும், இப்படி தான் பழகணும், அவங்க பேச இப்படி தான் சிரிக்கணும், அப்படி இப்படி சொந்த வீட்டு தான் போகணும், இப்படி தான் போகணும், அப்படி போகக்கூடாது, இங்கே அப்படி இப்படி ஏகப்பட்ட ரூல்ஸுன்னா ஏகப்பட்ட ரூல்ஸு. அதெல்லாம் என்னால் முடியலை ஒரு கட்டத்துக்கு மேலே. நான் என்ன தான் செய்ய முடியும் எனக்கு தெரில. எல்லார் லைஃப்லையும் ஒரு கஷ்டங்கள் இருக்கும். ஆனால் என் லைஃப்பில் பெரிய கஷ்டமாக இருக்குது. வாழ்கிறதே கஷ்டமாக இருக்குது. அந்தமாரி போயிட்டுருக்கு. எனக்கு இவனும் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன செய்யன்னு தெரில. நான் ஒரு புலம்பிக்கிட்டே இருப்பேன். யாரும் கேட்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். என்ன பண்ணுது எப்பா வண்டி வளைக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆரம்பம் இருக்க. ஓகே, நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. இந்த காரை வந்து லாக் பண்ணணும். நிறைய வேலைகள் இருக்குது. ஐயோ, கார் லாக் பண்ணணும் மீன்ஸ் வந்து கார் வந்து பார்க் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சவால். அது கரெக்டாக பார்க் பண்ணணும். எங்கே பார்க் பண்ணணும் கூட தெரிய மாட்டேங்குது. நம்ம ஆட்டுக்கு கொண்டு விடுவேன் வண்டியை. எனிவே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.